மச்சான். ஆ என்ன மச்சான், எதுக்காக என்ன மட்டும் கீழே தனியா வர சொன்னீங்க? என்னாச்சு மச்சான், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இல்லையாங்கிறது நான் சொல்ற விஷயத்துல இல்ல, நீங்க அதை எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு மாப்ள. என்ன மச்சான், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எதையுமே நல்ல விதமா தான் எடுத்துப்பேன். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை மட்டும் தனியா வர சொன்னேன் கீழே. ஏன்னா இது உங்க அம்மாவும் அக்காவும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ற விஷயத்த நீங்களே சரியான டைம் பார்த்து உங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லிடுங்க மாப்ள. என்ன மச்சான், எதுக்கு இந்த பில்டப்லாம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க மச்சான், எதுவா இருந்தாலும் நாம சரி பண்ணிடலாம். நான் இன்னும் மாங்கல்யம் வாங்கல மாப்ள. மாங்கல்யம் வாங்குறதுக்கு தான் பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் பணம் கிடைக்கல மாப்ள. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் எப்படியும் பணத்தை ரெடி பண்ணிடுவோம் மாப்ள. அப்போ கண்டிப்பா மாங்கல்யத்தையும் நான் வாங்கிடுவேன். இது என் தங்கச்சி கல்யாணம், எங்க வீட்டோட மூத்த பொண்ணு கல்யாணம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் மட்டும் இல்ல மாப்ள, எங்க குடும்பத்தோட கௌரவமும் தான். மச்சான், என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இருந்தேன்னா செய்ய வேண்டிய கடமை இந்த கல்யாணம். எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நடத்துவாங்களோ அதே மாதிரி நானும் என் ரோஹிணி கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும். நடத்துவோம் மாப்ள. பணம் இல்லையேன்னு சொல்லி நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். என்ன நம்புங்க மாப்ள. நம்புறேன் மச்சான், உங்களை நான் நம்புறேன் மாப்ள. மச்சான், நான் சொல்லணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? நான் இதெல்லாம் வேணாம் தானே சொல்றேன். ரோகிணி கழுத்துல ஒரு மஞ்ச கயித்துல ஒரு மஞ்ச கிழங்க கோத்து தாலி கட்டினா கூட போதும் மச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தாலி, அதுதான் கல்யாணம். இன்னும் சொல்ல போனா மஞ்ச கயித்துல தங்கத்தை சேர்த்து கட்டுறதோ இல்ல மஞ்சளை சேர்த்து கட்டுறதோ இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். பொண்ணு மனசையும் மாப்பிள்ளையோட மனசையும் ஒன்னா சேர்ந்து கோத்து கட்டுறதுதான், இதுதான் உண்மையான கல்யாணம். இதுதான் இந்த கல்யாணத்தோட உண்மையான சந்தோஷம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வெளி சந்தோஷத்துக்கு தான். உண்மையான உள் சந்தோஷம் நான் சொன்ன கல்யாணம் தான். அதனால தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க மச்சான். மச்சான், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல மாப்ள, நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா நீங்க கிரேட் மாப்ள. எப்பவும் போல உங்க உயர்ந்த மனசால நீங்க ஒசந்துட்டீங்க மாப்ள. மச்சான், என்ன மச்சான் என்ன போய் கும்பிடுறீங்க? நீங்க மட்டும் என்ன மச்சான், எந்த ஒளிவு மறைவும் இல்லாம வெளிப்படையா பேசுற உங்க நல்ல மனசால நீங்களும் என் மனசுக்குள்ள மலை போல வசந்திருக்கீங்க மச்சான். தம்பி, சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நீங்க எப்போ வந்தீங்க? இதோ இப்பதான் வந்தேன். வாங்க தம்பி, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதாம்மா வந்தேன். தம்பி, நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாங்கல்யத்தையும் முகூர்த்த புடவையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். என்னக்கா சொல்றீங்க? மாங்கல்யம் வாங்கியாச்சா? ஆமா தம்பி, ஆதிரை தான் மாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்து இப்ப எங்க கிட்ட கொடுத்துச்சு. சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். மச்சான் எதை பெரிய விஷயமா நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாரோ அதை நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப ஈஸியா சரி பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மச்சான், ஆதர சிஸ்டர் இருக்கும் போது நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நீங்க இந்த கல்யாணத்தை ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆதர சிஸ்டர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. பிரபு தம்பி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஆதிரை, நாங்க வரோமா? சரிங்க. சரி போயிட்டு மச்சான், வரோம். நாங்க வரோம். வரோம் சிஸ்டர். நான் மாங்கல்யம் வாங்கிட்டு வருவேன் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலல்ல? தெரியுங்க, மாங்கல்யம் வாங்காமலே வாங்கிட்டேன்னு பொய் சொல்லி அந்த ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக மேல மேல பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா?
லேடிஸ்க்கு கடவுள் ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்காரு. தான் புருஷன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு கண்டுபிடிக்கிற பவர். தான் புருஷன் முகத்தை பார்த்தே அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு பொண்டாட்டியால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.